ஆனால் மோடி அவர்கள் தொழிலதிபர்களை காப்பாற்றுவதை மட்டுமே குறியாக வைத்துக் கொண்டிருக்கிறார். விவசாய சகோதரர்களால் இன்றைக்கு செத்துக் கொண்டிருக்கிறார். அன்றாட பிழப்பிற்கு அவர்கள் விவசாயம் செய்தால்தான் நாம் உணவருந்த முடியும், நாம் உயிர் வாழ முடியும். அப்படிப்பட்ட நம் உயிர்களை காப்பாற்றுகின்ற விவசாயிகள் உயிரை எடுப்பது என்பது மோடிக்கு அவர்களுக்கு கைவந்த கலையாக இருக்கின்றது. வருகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இந்த பயிர் காப்பீட்டை குறித்து, அதில் நடைபெறுகின்ற ஊழல்களை குறித்து நாடாளுமன்றத்தில் நாங்கள் மிகப்பெரிய அளவில் இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மூலமாக நாங்கள் குரல் எழுப்ப இருக்கின்றோம். இந்த பயிர் காப்பீட்டு இந்த திட்டம் என்பது மிகப்பெரிய ஊழல், சாதாரண ஊழல் அல்ல. நீங்க ஏர்போர்ட், போர்ட் ரெஸ்ட் போன்ற எல்லா இடங்களையுமே பொது நிறுவனங்கள்ல நீங்க அதானி கொடுத்தது போன்று எங்களுக்கு இப்ப என்ன சந்தேகம் வருகிறது என்றால், அதானிக்கு இன்சூரன்ஸ் நிறுவனத்தையும் கொடுத்து அந்த இன்சூரன்ஸ் நம்ம விவசாயிகள், ஏழை விவசாயிகள் கட்டுகின்ற அந்த பணத்தை, பிரீமியம் அமௌண்ட்டையும் நீங்க அதானியின் பேக்கெட்லயே கொண்டு போய் சேர்க்கிறீங்கன்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு எழுந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த பிரீமியம் தொகையெல்லாம் நம்மள எல்ஐசி, நம்மளோட பொதுத்துறை நிறுவனமான எல்ஐசியில அந்த பிரீமியம் எடுத்திருந்தால் பரவாயில்ல, நம்மளோட விவசாயிகளோட பணம், அரசாங்கத்தோட பணம் அங்கே இருக்கும். ஏனென்றால் மாநில அரசாங்கம் ஒரு தொகையை கொடுக்கின்றது, மத்திய அரசாங்கம் ஒரு தொகையை கொடுக்கின்றது, விவசாயிகள் அவங்க பிரீமியம் கட்டுறாங்க. இதெல்லாம் சேர்ந்து வாங்கிட்ட பிறகு அவர்கள் பாதிக்கப்படும் போது இழப்பு தொகை கொடுக்க வேண்டும் என்பது நியாயமான விஷயம். ஆனால் இந்தியா முழுவதும் இந்த ஃப்ராட் பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கு. இப்ப பிரீமியம் தொகை தருவதில்லை. இதை குறித்து மிகப்பெரிய ஒரு புரட்சியாக இன்றைக்கு போராட்டம் நடத்த வேண்டி இருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக தான் ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்கள் இருக்கின்ற விவசாயிகள் டெல்லியை முற்றுகையிட்டு இந்த பிரீமியம் தொகைக்காக, இந்த காப்பீட்டு தொகைக்காகவும் சேர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மத்திய அரசாங்கம் வழக்கம் போல செவி சாய்ப்பதில்லை.